Assalamu alaikum. Hi friends, welcome to Safina Safi vlog. Ramadan day 13 சஹர் டு இஃப்தார் vlog பார்க்கலாமா? சஹருக்கு பாட்டி அவுட்லேருந்து மீன் பிரியாணி வந்துருச்சு, அதனால் நான் சமைக்கலை. இஃப்தாருக்கு சிக்கன் மக்ரோனி செய்ய போகிறேன். அடுத்து ஷாஹி துக்குடா தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். சஹருக்கு மீன் பிரியாணி பாட்டியாக கொடுத்து விட்டுருந்தா, அதனால் நான் வீட்டில் சமைக்கலை. இப்போ அதுதான் சஹருக்கு சாப்பிட போகிறோம். சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சஹருக்கு சாப்பிட உட்காந்தாச்சு. மீன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டுட்டு நேற்று வச்சோம். தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்கு சிக்கன் மக்ரோனி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி எனக்கு வெட்டிங் டே, அதனால இஃப்தார் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். வாங்க என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது மூடி போட்டு ஒரு மணி நேரம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு அடுத்து சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் போட்டு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மக்ரோனி 1 கிலோ செய்ய போகிறேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வந்த பிறகு பாஸ்தா 1 கிலோவையும் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் 200 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, ஸ்டார் பூ 1 போட்டு 5 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக, அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அடுத்து வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கேரட் 1 கப், குடமிளகா 1 கப், கேரட்டையும் குடமிளகாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்ரோனி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு மக்ரோனி. இதை அப்படியே வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையும் வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்ரோனியை போட்டு நல்லா கிளறி விடணும். இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ தான் நல்லா மசாலாலாம் சேரும். இப்போ பாருங்கள், எல்லா மக்ரோனியும் போட்டாச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான சிக்கன் மக்ரோனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஷாஹி துக்குடா தான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் எடுத்து
ஓரத்தில் உள்ள பீஸை அப்படியே 4 பக்கமும் கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம 10 ப்ரெட்டு எடுத்து செய்யணும்னா இதே மாதிரி 10 ப்ரெட்டையும் கட் பண்ணி நடுவில் க்ராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு இந்த ப்ரெட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்து வச்சாச்சு. அடுத்து சர்க்கரை பாகு தான் செய்ய போகிறேன். ஒரு பேன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிட்டு தண்ணி கொதி வந்த பிறகு சர்க்கரை 5 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் இதே மாதிரி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பன்னீர் 1 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். சர்க்கரை பாகு ரெடி. நம்ம ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு 5 நிமிஷத்தில் சர்க்கரை பாகுலேருந்து எடுத்துடணும். எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 6 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம். 1/4 லிட்ரு பாலாக நல்லா திக்காக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்து ஒரு பவுல் எடுத்து கஸ்டர்ட் பவுட்ரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம பாலில் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்து ஊற வச்ச ப்ரெட்டை வரிசலாக இதே மாதிரி அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு கஸ்டர்ட் மில்க் இருக்குல்ல, அதை அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இது நல்லா திக்காக வச்சுக்கணும். இப்போ எல்லா பக்கமும் ஊற்றியாச்சு. இப்போ பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், சாய்த்து கூட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மக்ரோனியை 3 ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சு வெட்டிங் டே ஸ்பெஷலாக எங்கள் பாட்டியாக்கு, தங்கச்சிக்கு, மாமிக்கு தான் கொடுத்து விட போகிறேன். 3 ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் இப்போ ரெடி பண்ணி சாய்த்து கூடாமையும் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சி. இஃப்தாருக்கு கொடுத்து விட்டுட்டேன். நாங்கள் இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ரோஸ் மில்க்கு, சிக்கன் மக்ரோனி, தங்கச்சி வீட்டில் லாப்பை வந்துச்சு, நோம்பு கஞ்சி, அரேபியன் டிஷர்ட், ஷாய்த்துக்குடா. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடி நோன்பு திறந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.